ஹலோ குட்டீஸ். இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்ல வந்திருக்கேன். கதையோட பேரு பூனையின் சூழ்ச்சி. ஒரு பெரிய மரத்தடியில ஒரு சின்ன பொந்து இருந்ததாம். அந்த பொந்துல ஒரு பறவை தனியா ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சாம். ஒரு நாள் இரை தேடி வெளியே போகும்போது கனமழையும் காற்றும் அதிகமா இருந்துச்சாம். அதனால பறவைக்கு வீடு திரும்பவே வர முடியலையாம். அதே நேரம் ஒரு முயல் அந்த பொந்த பார்த்துருச்சான். வாவ், ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு உடனே உள்ள கூடி வந்துருச்சான். சில நாட்களுக்கு பிறகு கஷ்டப்பட்டு அந்த பறவை அதோட மரத்தை கண்டுபிடிச்சிருச்சான். அதோட வீட்டுல முயல் இருந்ததை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சான். முயலே, இது என் வீடு, தயவு செஞ்சு வெளியே போங்கன்னு சொல்லிச்சான். ஆனா முயல் ரொம்ப பிடிவாதமா, நான் இப்போ இங்கேதான் வசிக்கிறேன், நான் வெளியே போக மாட்டேன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிருச்சான். ரெண்டு பேருக்கும் இது ஒரு பெரிய சண்டையா மாறிடுச்சான். அப்ப அந்த வழியா ஒரு வயசான பூனை போயிட்டு இருந்துச்சான். உடனே அந்த பறவை சொன்னதா, நம்ம சண்டை போடுறதுக்கு பதிலா பேசாம இந்த பூனைக்கிட்டேயே ஒரு நியாயம் கேட்கலாம்னு சொல்லிச்சான். முயலும் அதுக்கு ஒத்துக்குச்சான். அவங்களோட சண்டைய பூனைக்கிட்ட முழுசா சொல்லிட்டாங்களாம். அப்ப அந்த வயதான பூனையும், நான் உங்களுக்கு கண்டிப்பா நியாயம் சொல்லுவேன், ஆனா எனக்கு வயசாயிடுச்சு இல்ல, சரியா காது கேட்கல, நீங்க கொஞ்சம் கிட்ட வந்து சொல்லுங்களேன்னு சொன்னிச்சான். பறவையும் முயலும், இந்த பூனை ரொம்ப நல்லவங்க மாதிரி இருக்கே, நமக்கு நிச்சயம் உதவி பண்ணுவாங்கன்னு நம்பினாங்களாம். அவங்க ரெண்டு பேருமே பூனை கிட்ட போனாங்களாம். அந்த பூனை ரெண்டு பேரையும் கொன்றுச்சான். என்ன குட்டீஸ், இந்த கதையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? யாராவது நல்லவங்க மாதிரி தெரிஞ்சாலும் இல்ல நடிச்சாலும் உடனே நம்பிடக்கூடாது. முதல்ல யோசிச்சு அப்புறம் முடிவெடுக்கணும். ஓகேவா? என்ன குட்டீஸ், இப்ப அடுத்த கதைக்கு போலாமா? கதையோட பேரு அப்பாவி மனிதனும் மூன்று திருடர்களும். ஒரு காலத்துல ஒரு அப்பாவி மனிதர் இருந்தாராம். அவரு ரொம்ப நல்லவராம். ஒரு நாள் அவர் ஒரு அழகான ஆட்டுக்குட்டிய சந்தையில விக்கிறத பார்த்தாராம். பார்த்தோன்னு அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சாம். அத வீட்டுல செல்ல பிராணியா வளர்க்கணும்னு நினைச்சாராம். உடனே அந்த ஆட்டை சொன்ன விலைக்கு வாங்கி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருந்தாராம். அவர் போற வழியில மூணு திருடர்கள் அந்த ஆட்டை பார்த்துட்டாங்களாம். இந்த ஆட்டை எப்படியாவது நம்ம இன்னைக்கு திருடிடணும்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டாங்களாம். அந்த அப்பாவி மனிதனும் ஆட்டை தோல்ல தூக்கி போட்டுட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தாராம். முதல் திருடன் வந்து, அண்ணே, ஏன் ஒரு நாயை உங்க தோல்ல தூக்கி போட்டுட்டு போறீங்கன்னு கேட்டாராம். அதுக்கு அந்த அப்பாவி மனிதன், இது நாயா, இது என் செல்ல ஆட்டுக்குட்டின்னு சொல்லிட்டு போனாராம். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு இரண்டாவது திருடன் வந்தாராம். அச்சுச்சோ, ஏன் ஒரு இறந்த கண்ணுக்குட்டிய தூக்கிட்டு போறீங்கன்னு கேட்டாராம். இப்போ அந்த அப்பாவி மனிதனுக்கு ஒரே குழப்பமாயிடுச்சான். ஆனா ஒரு மாதிரி சமாளிச்சுட்டு, இது என் செல்ல ஆட்டுக்குட்டின்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டே இருந்தாராம். கடைசியா மூணாவது திருடனும் வந்துட்டாராம். அண்ணே, நீங்க ஏன் ஒரு குரங்கு தோல்ல தூக்கிட்டு போறீங்க, பார்த்து கடிச்சிட போகுதுன்னு சொன்னாராம். இப்ப அந்த அப்பாவி மனிதன் ரொம்பவே பயந்துட்டாராம். கண்டிப்பா இது ஏதோ தவறான மிருகம்தான் போல இருக்குன்னு சொல்லி ஆட்டுக்குட்டிய கீழே விட்டுட்டு ஒரே ஓட்டமா ஓடி போயிட்டாராம். அதுக்கப்புறம் என்ன, அந்த மூணு திருடர்களும் சிரிச்சுக்கிட்டே வந்து ஆட்டுக்குட்டிய தூக்கிட்டு சந்தோஷமா போயிட்டாங்களாம். என்ன குட்டீஸ், இந்த கதையில இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க? யாராவது நம்ம கிட்ட வந்து மீண்டும் மீண்டும் பொய் சொன்னாலும் அது உண்மையாகாது. நம்ம அறிவையும் நம்பிக்கையும் நம்பணும். அப்பதான் ஏமாற மாட்டோம். ஏமாத்துறதும் தப்பு, ஏமாறுறதும் தப்பு. ஓகே குட்டீஸ், நாளைக்கு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸோட உங்களை வந்து மீட் பண்றேன்.